பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, எந்த வேளையிலும் கடவுளை தேடி வரும் பொழுது ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஆமென். நமக்கு கேட்ட காரியம் கிடைக்கலையே, இல்லை நான் நினச்ச மாதிரி நடக்கலையே, இப்போ நான் போகிறப்ப ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லையே, அப்படிலாம் இருக்கும். அப்படி கிடையாது. உங்களுக்கு வரவிருக்கிற துன்பத்தை நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே இருந்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்கன்னா, வரவிருக்கிற துன்பத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளும்படி உங்களுக்கு பாதுகாப்பின் பட்டகத்தை உங்களை சுற்றி வச்சு தான் கடவுள் அனுப்புவார். ஆமென். அதுதான் இறைவனுடைய சன்னிதானத்தை நம்ம தேடி வரணும்னு சொல்கிறது. அதுவும் இறை வார்த்தையை நீங்கள் ஆழமாக கேட்க ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாய் உங்களை சுற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம். ஏன்னா அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் இல்லையா? வார்த்தைக்கு அத்தனை பவர் இருக்குது. வார்த்தையினால தான் அத்தனை உண்டானது. கோள்கள் உண்டாச்சு, பிரபஞ்சங்கள் உண்டாச்சு. யோவான் 1ஆம் நற்செய்தியில் பார்க்கிறோம், அனைத்தும் அவரிடமிருந்தே உண்டானது அப்படின்னு போது வார்த்தை பூமியை உண்டாக்குது, கோள்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது நம்மை சுற்றிலும் கண்டிப்பாய் பாதுகாப்பின் பட்டகம் தயாராக்கப்படுகிறது. ஆமென். அதனால தான் இறை வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இறை வார்த்தையோடு கூட கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையும் நான் கலந்து சொல்ல போகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி கடவுளிடத்தில் கேட்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ இந்த நாளையும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் சுவாமி. இதோ உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆழ்ந்த விதமாய் உணர்வோடு நாங்கள் இதனை புரிந்து கொள்ள எங்கள் உள்ளங்களை நீர் திறந்துவிடும். இந்த இடத்திலே சகோதரியாகிய நான் மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. என்னுடைய 15வது வயதில் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு, அதாவது என் வாழ்க்கையில் கண்ணு முழிக்கிறோம். நம்ம இன்னைக்கு கூட கண்ணு முழிக்கிறோன்னா பெட்டை விட்டு கீழே முதல்ல ஒரு ஸ்டெப்பு வைக்கிறோம், ரைட்டுங்களா? தூக்கத்தில் எந்திரிச்சு ஒரு ஸ்டெப்பு வைக்கிறோம். கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் கை காலெலாம் நல்லாயிருக்கும். நீங்கள் அடுத்து அப்படியே உங்கள் காலை கடனை செய்கிறீங்க, காலையில் குக் பண்ணுறீங்க, அவசரமாக வேலைக்கு போகிறீங்க, பிள்ளைகளை அவசரப்படுத்துகிறீங்க. பாதுகாப்பு இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே பலன் இருந்தால் தான் அன்னைக்கு காலையில் செய்ய முடிஞ்சதை நம்ம செஞ்சு பிள்ளைகள் குடும்பம் எல்லாத்தையும் அவசரமாக கரெக்டாக பண்ண முடியும். வெளியில் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, நோய், எல்லா ஆஸ்பத்திரிகளும் ஃபுல்லு இன்றைக்கி. அப்படித்தானே? டாக்டர் என்றைக்காவது உடனே போனோன்னே நேராக வாக்கின் பண்ணி பார்த்துடுறீங்களா? வெயிட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளவு கியூ நிற்குது அங்கே. அவ்வளவு காசு கொடுத்தாலும் காசு அழியுது, கொட்டப்படுகிறது. ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை, அவ்வளவு அழிவுகள் நம்மளை சுற்றிலும் இருக்குது. அப்போது எனக்கு 15வது வயதில் என்ன தோன்றிற்று என்று சொன்னால், என்ன நடக்கிறது இந்த உலகத்தில்? சிலர் நன்றாக இருக்கிறார்கள், சிலர் ரொம்ப ஏழையாக இருக்கிறார்கள், கடுமையான உழைப்பு உழைக்கிறார்கள், ஆனால் பணம் இல்லாமல் இருக்கிறார்கள். விவிலியத்தின் பல பகுதிகளை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் நூலில் யாரெல்லாம் சபையுரையாளர் பகுதியை முழுவதுமாக நல்லா வாசிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். 1 2 3 5 6 பேர். அதை எழுதினவர் யாரு? ஒரு ஆண்டவரா? சாலமன் எழுதினார் சபையுரையாளர் பகுதியை? அஜுஜோ, ஃபிலாசபர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தத்துவ ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் எழுதின புத்தகம். இன்றைக்கி ராத்திரிக்கு என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் பைபிளே வாசிக்காதவங்க கூட போய் சபை உரையாளர் பகுதி அதை போய் கண்டிப்பாக வாசி பாருங்க. நான் முதல் தடவையாக விவிலியத்தை பார்த்த பொழுது, வாசிக்க ஆரம்பித்த பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பகுதி. ஏனென்று சொன்னால், இதே போன்றுதான் நானும் 15வது வயதிலிருந்து எண்ண ஆரம்பித்தேன்.
ஏன் இவங்க இப்படி வாழ்கிறாங்க, ஏன் அவங்க அப்படி வாழ்கிறாங்க, என்ன நடக்கிறது, ஏதோ ஒன்று குறைப்படுகிறது. நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு ஓட்டை இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை. யாரோ ஒருவர் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, சில சமயங்கள் மனுஷனுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது, ஆனால் நம்ம தவறாக செயல்படுறோம். என் காலடிக்கு எது விளக்கு என்று தேட ஆரம்பித்த என்னுடைய வயது 15ஆம் வயது. ஆமென். 15 வயசு இருக்கும் போது என் பெற்றோர்கிட்ட போய் கேட்டேன், கோயிலுக்கு உங்க கூட எப்போ பார்த்தாலும் நான் வந்து உட்கார்றேன், ஆனால் ஆல்ட்ரலில் வந்து அவங்க ரீடிங் வாசிக்கிறப்ப வாசகத்தில் பெரிய காரியங்களை சொல்வது போல இருக்கு. உன்னை அயலானை நேசி, உன்னை நீ நேசிப்பது போல நேசி, அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, உன் பகைவனையும் நேசி. நடக்க முடியாத சில காரியம் இது, அது ஒத்து போகாது. ஏன்னா அவ யாரு? பகைவன். பகைவனை வெறுக்கவோ அருவெறுக்கவோ அவனை காலி பண்ணுறதுக்கு தான் நம்ம எண்ணங்கள் வந்து செட் ஆகப்பட்டிருக்கு. அப்படி தானே மனுஷன் எண்ணம்னா? அப்படி தானே. ஆனால் அவன் பகைவன், ஆனால் அவனையும் நான் அன்பு செய். எப்படி பண்ண முடியும்? அதை ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருந்தது எனக்கு இந்த வார்த்தைகள் கேட்குறதுக்கு. ரொம்ப எனக்கு 15 வயதில் என்ன தோணுச்சுன்னா, மனுஷர்கள் எட்ட முடியாத தொலைவிலே இந்த வார்த்தைகள் இருப்பது போல எனக்கு தோன்றியது. ரொம்ப ஆழமான சிந்தனைகள் அப்போவே. அதனால் என் வீட்டில் போய் எப்போ பார்த்தாலும் தர்க்கம் செய்வேன். நீங்கள் கோயிலுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக தான் போகிறீங்க, ஆனால் அங்கே வேறு ஏதோ பெருசாக ஒன்று செய்ய சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் யாரும் ஒன்றும் செய்கிறதே இல்லை. நீங்கள் உள்ளே போகிறீங்க, வெளியே வரீங்க. பகைவன் பகைவனாகவே இருக்கிறா. நமக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் நம்மளால் அன்பு செய்ய முடியுது. ஆள் பார்த்து செயல்படுறீங்க. பயங்கரமான பார்ஷியாலிட்டி இருக்குது. பெண்களுக்கு எப்போவுமே எந்த குடும்பத்தை பிடிக்கும்? மாமியார் குடும்பத்தையா, தன் குடும்பத்தையா? அம்மா குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். அது எந்த காலத்துலையும் மாறுறதே கிடையாது. நல்ல மாமியார் நல்ல நாத்தனார் கிடைச்சாலும் யாரை பிடிக்கும்? மோசமாக இருக்கிற அம்மாவை தான் பிடிக்கும். அது தம்பிமார்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பொம்பளைகளுக்கு. அப்படித்தானே? அப்போ எப்பொழுதுமே நமக்கு பார்ஷியாலிட்டி இருக்கிறது. கடவுள் சொன்னதை போல் நம்ம வாழ முடியறதே இல்லை. கடவுள் சொல்வதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் கிறிஸ்தவர்களிடத்துல பார்க்கவே இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன், 18வது வயதில் கோயிலுக்கு வருவதை நான் நிறுத்தினேன். சுத்தமாக வரதை நிறுத்தினேன். கிறிஸ்தவர்களிடத்துல நான் இயேசுவை பார்க்கவில்லை என்று நினைத்தேன். நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்கலாம், ரைட்டாக நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. எனக்கு அன்னைக்கு 18 வயதில் இந்த முடிவை எடுக்கக்கூடிய உரிமை எனக்கும் இருந்திருக்கு. நான் சொன்னேன், யார்கிட்டமே நான் கிரைஸ்ட்டை பார்க்கல. ஒருவேளை அவருடைய ஃபாலோயிங், அவருடைய டீச்சிங்ஸ் ரொம்ப உயர்வாக இருக்குது போல், மனுஷங்க யாருமே பண்ணுறதில்ல. சரி, அப்போ எதுக்கு கோயிலுக்கு போகிறீங்க? எதுக்காக போகிறீங்க? நீங்கள் உங்களுக்காக போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுக்கே நீங்கள் போகலை. இது பெரிய தர்க்கமாச்சு. எங்கள் அம்மா ஒரு நாள் நல்லதாக ஒரு பெரிய கும்பிடு போட்டாங்க. நீ எங்கள் கூட வராமே இரு, முதல்ல எங்களை ஆள விட்டால் போதும், நாங்கள் இருந்துக்கிறோம், இருங்க. அதன் பிறகு எனக்கு திருமணமானது. கோயம்புத்தூருக்கு போனேன் நான். ஆனால் யார் கடவுள்? அந்த தேடுதல் ஆரம்பித்தேன். எனக்கு நன்றாக புரிந்தது, கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். இல்லாமல் இது இவ்வளவு நேர்த்தியாய் இந்த உலகம் செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு திருப்பாடல்கள் வாசிக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ரைடிங் முடிஞ்சோன்னு சொன்னாங்க, படைப்புகள் கடையெல்லை வரைக்கும் சென்று பறைசாற்றுகிறது. படைப்புகள், ஒரு மீனை பாருங்கள், ஒரு சிங்கத்தை பாருங்கள், ஒரு கழுகை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கு யார் பறக்க சொல்லி கொடுத்தது? யார் கொஞ்சம் வயசான பிறகு ஒரு கழுகு தன்னுடைய அழகை போய் அது சீர்படுத்தி கொண்டு வருகிறது? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இல்லையா? அப்போது படைப்புகள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. யார் இதை இயக்கி கொண்டு இருக்கிறார்? யாரோ ஒருத்தர் இருக்காரு. யார் உண்மையான கடவுள்? இதுதான் என்னுடைய தேடுதலாக இருந்தது. 25 ஆண்டுகள் தேடினேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா வந்துட்டு போகலை, ஆசைகள் படலை, இல்லை, பெரிய முயற்சிகளை நான் எடுத்தேன். பிள்ளை பிறந்துச்சு, பையனை ஸ்கூலுக்கு விடுறது இருந்துச்சு. ஆனாலும் கடவுள் தேடுதல் அதிகமாக ஆரம்பித்தது. நான் 2 ஆண்டுகள் நான் ஒரு மதத்தை முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கு வாரம் ஒரு நாள் தவறாமல் என்னுடைய வேலையின் மத்தியில்
போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க ஆரம்பித்தேன். தட் இஸ் ஜஸ்ட் அ கிளாஸ். அது அப்படி வாசிப்பாங்க, என்ன இருக்கிறது என்று சொல்வார்கள். நான் 2 வருஷ காலம் உட்கார்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது 2வது வருஷத்தில் ஒரு நாள் சட்டுன்னு எனக்கு புரிஞ்சது, இவர்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா 5 இல்லை 10 இல்லை 5000 இல்லை 10,000 இல்லை 30,000 கோடி தேவர்களை அவங்க வச்சுருந்தாங்க. இது என்ன நம்பர்லெஸ்ஸாக போகுது? அப்படிதான் என்ன அர்த்தம்? கடவுளை இன்னும் கண்டுபிடிக்கலைன்னு அர்த்தம். எதுலையுமே நிறைவடைய முடியலன்னு உங்களுக்கு அர்த்தம். எதை வேண்டுமானாலும் கடவுளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் புரிஞ்சிச்சு, இது தவறு, இங்கே கடவுளே இல்லை, முதல்ல தேடுதலின் மதமாக இது இருக்கிறது என்று தெளிவடைந்து. நான் ஏன் இந்த கிளாஸுக்கு போகிறேன்? ஆஃபீஸை விட்டுட்டு வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஓடணும். நான் ஒரு நாள் விடாமல் ஓடினேன். ஏன்னா எனக்கு அந்த தாகம் இருந்தது, என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கிற தாகம். கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்ற தேடுதலில் நான் இருந்தேன். இவ்வளவு தேடுதல் இருந்து எங்கே கடவுளை காணான்னு தேடிட்டு இருக்கேன். கடவுளோ என் முன்பாக நின்று கொண்டு என்னை உருவாக்கி கொண்டு இருந்தார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுக்கலாமா? என்னை பயிற்றுவித்து கொண்டிருந்தார் ஆண்டவர். அடுத்ததாக ஒரு மதத்திற்கு சென்றேன். வெறும் புக்ஸ் படிக்கிற இடம் தான். அங்கே போய் இதை எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து பல சாப்டர்ஸ் எல்லாம் படித்து கொண்டே இருக்கிறேன். டக்குன்னு ஒரு இடத்துல வருது, ஈசா வருவார், அவர் மக்களை நியாயம் தீர்க்க வருவார் என்ற பகுதியை வாசிக்கிற பொழுது, உங்கள் கடவுள் வரமாட்டாரா? கடைசியில் எங்கள் கடவுளில் வராரு உள்ள. அப்போ உங்கள் கடவுள் என்ன பண்ணுறாரு? அது அம்போன்னு விட்டாச்சு, பதிலே இல்லை. ஈசா தான் வருகிறார் அந்த இடத்துல. எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு, பல விஷயங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டு இருக்கிறது, இதில் உண்மை இல்லை என்று தெளிவாக எனக்கு புரிந்தது. எத்தனை ஆண்டுகள், எத்தனை பேர், அது எந்த மதத்தினராக இருந்தாலும், எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஹாலு, அதில் எல்லாம் இந்த சுவாமிஜி பேசுகிறார், அவர் பேசுகிறார் என்று சொன்னால் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு முதல்ல போய் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு எதில் மீது குறைபாடு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆழ்ந்த விதமாய் கவனிப்பேன். சபையுரையாளர் பகுதியை படித்து பாருங்கள். அதிர்ச்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், நம்மை வியப்பூட்டும். அவரோட எண்ணங்கள் எல்லாம் எண்ணுகிறபடியே எழுதி வைத்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு எழுத்து அந்த சபையுரையாளர் பகுதியில் இருக்கும். ஏன் இவனுக்கு இப்படி நடக்குது? பணம் இருந்தால் போதுன்னு நினச்சானே, ஆனால் பணம் இருக்கிறவன் நிம்மதி இல்லாமல் இருந்தானே, அப்போ அது சரியில்லை போல இருக்குது. ஒருவேளை அறிவு இருந்தால் நல்லா வாழலான்னு நினைக்கிறோமே, ஒருத்தனுக்கு அறிவு இருக்குது ஆனால் அவன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, அப்போ அறிவும் வேஸ்ட்டு. அப்போ நான் அப்படி தேடிக்கொண்டே போகிறார் அவர். அப்படியே கடைசி வரைக்கும் தேடுறார் அவர். அதே போல தான் என் வாழ்க்கை தேடிக்கொண்டே இருந்தது. என் காலடிக்கு எது விளக்கு? இந்த உலகத்தில் ரொம்ப ஞானமாய் வாழ வேண்டும் எனக்கு என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கரெக்டாக ஒரு டீச்சிங்கை ஃபாலோ பண்ணி நாம் ஞானத்தோடு ஒவ்வொரு காலடியும் எடுத்து வைக்க வேண்டும். என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான பாதை இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நீங்கள் ஒரே நாளில் யாராவது 2 பேர் பிறந்திருந்தாலும் சரி, ட்வின்ஸாக பிறந்திருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையின் பாதையில் ஒளி தேவை. இல்லைன்னா தான் எடறி விழுந்துடுறோம். இன்றைக்கி நிறைய நமக்கு ஒளி கொடுக்காத பெற்றோர்னால தான் நம்ம சரியான வாழ்க்கைக்கு தண்டித்து திருத்தப்படாமல் இருப்பதனால தான் கெட்ட பழக்கங்களை உருவாக்கி கொள்கிறோம். ஞானத்தோடு ஒரு தந்தை வழி நடத்தாத காரணத்தினால பிள்ளைகள் தடுமாறி போகிறாங்க. அன்பும் பொறுமையும் இல்லாத ஒரு தாயினால் வழி நடத்தப்படுவதனால தான் பிள்ளைகள் இன்னைக்கு கோபமும் அகங்காரமாய் வந்து சேர்கிறாங்க. பணத்தாசை பிடித்த பெற்றோர் பேசுவதை பார்க்க பிள்ளைகளும் இன்னைக்கு கெட்டு போய் நிற்கிறாங்க. ஆசைகள் நிறைந்த உலகம் இது. வீடுகளில் ஆசைகள் இருக்கிறது. அடுத்து எல்லா ஜென்ரேஷன்லேயும் ஆசைகள் வந்து முட்டுது.
இருட்டுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இருள், வீடுகளுக்குள்ள இருள், வாழ்க்கையில் இருள். நம்ம போகிற பாதையில் வெளிச்சம் இல்லை. அதனால தான் தடுமாறி எதையோ ஒன்று செய்ய நினைக்கிறோம், கீழே விழுந்து போகிறோம். நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம், நம்ம இழந்து போகிறோம். நல்லது நினச்சேன், ஆனால் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உள்ளத்துலையும் ஒளி இல்லை. இதைத்தான் என்னுடைய சிறு வயதிலிருந்து ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 25 லாங் இயர்ஸ், 25 ஆண்டுகள் நான் கடவுளை ஒரு நாள் கூட விடாமல் தேடிக்கொண்டே இருந்தேன். பல பேர் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு ரொம்ப கடவுள் தேடுதல் இருக்குதே, வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. நானும் போய் உட்காந்து பயங்கரமாக வாக்குவாதங்கள்லாம் பண்ணுவோம். கடைசியில் நான் முடிவுக்கு வந்தேன், என்னோட 38வது வயதில் முடிவுக்கு வந்தேன், கடவுள் ஒருவேளை இல்லை போல இருக்குது, நானாக நினைத்து கொண்டு இருக்கிறேன், ஒருவேளை இல்லை, சயின்ஸ் தான் சரியோ என்று நினைத்தேன். ஒரு கடத்தில் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், கடவுளே இல்லை, ஆளை விடுங்கடாப்பா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். ஆனாலும் எனக்கு சில காரியங்களை செய்கிற பொழுது இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க வேறு விதமாக செய்கிறாங்க, நமக்கு இன்னும் ஞானம் தேவை, ஒரு விஸ்டம் தேவை, இது எங்கே இருந்து கிடைக்கும்? மற்றவங்க ஞானமாக இருக்கிறாங்களே, உங்களுக்கு கூட சொல்கிறேன், ஒரே படிப்பு படித்த உங்களோட இருக்கிறவங்க, ஒரே வேலை பார்க்குற உங்களோட இருக்கிறவங்க உங்களை விட பெட்டரா இல்லையா? நல்ல வீடு வாசலோடு இல்லையா? நல்ல சமாதானத்தோடு இல்லையா? நல்லபடியாக அவங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கலையா? ஆனால் நம்ம எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள், இருள், வீடுகளுக்குள்ளே இருள். ஏன்னா எதை எப்படி செய்யணும்னு தெரியாமல் ஆசைகளுக்கு பின்னாடி ஓடுறோமே தவிர ஞானத்தை நாம் தேடவே இல்லை. நான் ஞானத்தை தேட ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாய் இருந்தது. இதோ 2 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் கூட, என் வாழ்க்கை தடுமாறிக்கிட்டு இருக்கு, எனக்கு அவ்வளவுக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு யாருமே கிடையாது, ஒரு மென்டார் கிடையாது, நான் எதை சரியாக செய்யணும்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, நான் தனியாக தான் இருக்கிறேன், நான் நிறைய தவறு பண்ணிட்டேன், திருத்த முடியாத நிலையில் என் குடும்ப வாழ்க்கை இருக்குது, சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் என் வாழ்க்கை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பதில் என்ன தெரியுமா? மறைநூல் அனைத்தும், இந்த புத்தகம் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றிருக்கிறது. அது உங்களுக்கு கற்பிக்கும், கண்டிக்கும், உங்களை சீர்படுத்தும், நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கும், எப்படி சரியான பாதையிலே நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு பயிற்றுவித்தலை தரும். இவ்வாறு இந்த பயிற்றுவித்தலுக்கு ட்ரைனிங்குள்ளே நீங்கள் போக போக ஆரம்பிச்சிங்கன்னா மேக்சிமம் நான் சொல்கிறேன், பைபிளை மட்டும் எடுத்து பாருங்கள், வாசிச்சுக்கிட்டே இருங்க, நிறைய கேளுங்க, கேட்க கேட்க நம்பிக்கை வளரும், ஞானம் பெருகும். மேக்ஸிமம் போனால் 1 வருஷம், மேக்ஸிமம் சிலருக்கு 6 மாதத்துக்குள்ளே முடியலாம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப வருஷமாக கடந்து போச்சு, 6 மாதமோ 1 வருஷமோ கண்டிப்பாக ட்ரையலுக்கு பண்ணி பாருங்க. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று ஒரு ட்ரைனிங்கில் வந்த பிறகு நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். ஆமென். நல்ல செயல்களை செய்வதற்கு தகுதி ஆயிடுவீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா, கடவுள்கிட்ட மனம் மாறுறதா ரொம்ப முக்கியங்கிறதா நான் கற்றுக்கொண்டது. மாற வேண்டும். உண்மை எப்போ தெரியுதோ, முன்னாடி என்னைக்கு உண்மை நிற்குதோ அன்னைக்கு நீ அதை உணரணும், முதல்ல அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல உண்மை எல்லா நேரத்துலையும் சின்ன பிள்ளையில் உங்கள்கிட்ட வந்திருக்காது, 10 வயசில் உங்ககிட்ட வந்திருக்காது, 20 வயசில் உங்ககிட்ட வந்திருக்காது. ஆனால் நடுவில் வந்திருக்கலாம். சில பேர் மனமாற்றமாக இருக்கலாம், சில பேர் கடவுளுக்குள்ளே வந்திருப்பீங்களா இருக்கும், ஐ டோன்ட் நோ. பட் இன்னைக்கு அந்த உண்மை உங்கள் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறது. ஆமென். நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை உண்மை நிற்கிறப்பையாவது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைய ஒரு உவமையை நாம் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். ஒரு இடத்துல
கடவுளின் ஆவியானவர் அவருடைய வார்த்தையை வந்து கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்கிறவன் பேர் பெற்றவன். அவனுக்கு என்ன ஆகும்? பாதைக்கு விளக்கு கிடைச்சிடும். பாதைக்கு விளக்கு கிடைச்சிடும். நான் 25 ஆண்டுகள் தேடின பிறகு கைவிட்டேன். கடவுளே இல்லை போல இருக்குன்னு கைவிட்டேன். ஆனால் கடவுள் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை பயிற்றுவித்தார். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலையும் இல்லாமல் இன்னும் 2-3 பிஸ்னஸ் எடுத்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு படத்தின் மீது பற்றே இருக்கலை. ஆனால் சில பேர் வந்து நீங்கள் செய்யுங்கன்னு எல்லாத்தையும் தலையில் போட்டாங்க. எனக்கு இஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை என்னை தள்ளி ஓட்டியது. எனக்கு பிடிக்கவே இல்லை. ட்ராவல் பண்ணிக்கொண்டே இருந்தேன். எதுக்குடா நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணுறோன்னு எனக்கு ஒரு கேள்வி. அங்கே போனால் எப்போ பார்த்தாலும் மைக்கை கொடுத்தாங்க, பேசிக்கொண்டே இருந்தேன். எதுக்குடா நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோன்னு ஒரு கேள்வி. ஒரே கூட்டமான மக்களை சந்தித்தேன். எதுக்குடா நான் இப்படி மக்களை சந்திக்கிறேன்? சலிப்பாக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை. ஆனால் என் வாழ்க்கை எனக்கு அப்படித்தான் அமைந்தது. 25 வயசுலேருந்து கடவுள் என்னை கடுமையாக பயிற்றுவித்தார். உன்னை கண்டித்து சீர்படுத்துவார். அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் ஏன் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறேன்னு. 40வது வயதில் கடவுள் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனால் இப்போ என் வாழ்க்கையை பாருங்கள், வாரம் ட்ராவலில் நிற்கிறேன். இப்போ கேட்குறாங்க, எப்படி திடீர்னு வந்து நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க? திடீர்னுலாம் வரலையா? 25 வயசுலேருந்து நான் ட்ராவலில் இருக்கிறேன். 25 வயசில் நான் மைக்கு பிடிச்சவன் நான். அப்போ எப்போலேருந்து கடவுளை என்னை கண்காணித்து எனக்கு பயிற்றுவிப்பு கொடுத்து கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்க. கடவுள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். யார் பயிற்றுவிப்புக்கு தயாராகிறீர்களோ, கேட்க செவி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, அவர்களை அவர் பயிற்றுவித்து உருவாக்குவார். ஆமென். இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவரே, எல்லாம் என்னுடைய வாழ்க்கை வந்து இருளாக இருக்குது, ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது, இன்னைக்கு ஒரு மாற்றம் எனக்கு தாரும், என் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை எனக்கு தாரும், நான் மாற வேண்டும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கைகளை உயர்த்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில் வரணும்னு. பிரைஸ் தி லார்ட். இத்தனை பேர் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறத பார்க்கும் பொழுது வாஞ்சையோடு இருங்க. எனக்கு செய்த ஆண்டவர், என்னை சுற்றிலும் செல்கிற இடங்களிலெல்லாம் மக்களுக்கு செய்கிற ஆண்டவர். இப்போ இன்றைக்கி நிறையா வாலண்டியர்ஸை பார்க்குறீங்க. இவர்கள் எல்லோருக்குள்ளேயும் பலத்த இருளான வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்தவங்க. ரொம்ப போராட்டமான ஒவ்வொரு பிள்ளைங்க, ஒவ்வொரு பெரியவங்களோட வாழ்க்கையை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ட்ராமாக்களை விட 4 மடங்கு இங்கே இருந்துச்சு. அதனால தான் அவங்க இன்னும் கடவுள்கிட்ட இருக பற்றினார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அதனால் நமக்கு போராட்டம் இருந்துச்சுன்னா அவர்தான் விளக்கு. ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பகுதியானது 1 யோவான் 3:18 பார்க்கலாம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல. சொல் பேச்சு எல்லாமே என்னென்னா சும்மா வெளியில் பேசுகிறது தான், ரைட்டா? அதில் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்வோம். ஆக்ஷன், செயலில் இருக்குதான் தான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே கோயிலுக்கு வரோம், அப்படி தானே? சரி. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? பாதி பேர் வெளியே நிற்கிறாங்க, பாதி பேர் தூங்குவாங்க. அப்போ உணர்வு இருக்குதா? புரியுதுங்களா நான் கேட்குற கேள்வி? நீ எங்கே வந்திருக்க? உனக்கு வாழ்க்கையை உண்டாக்கினவர் ஆண்டவர். நீ வாழ்கிறதே அவரோட தயவு, பிச்சைன்னு சொல்லுவேன் அந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்மளை போன்ற படைக்கப்பட்ட பொருள் நம்ம. யாராவது நிறைய பேர் உணர்ந்திருக்கீங்களா அந்த வார்த்தையை? நான் படைக்கப்பட்ட பொருள். இது வரைக்கும் தியானங்களுக்கு போகாதவங்க, அதிகமாக இறை வார்த்தை கேட்காதவங்களுக்கு இது ரொம்ப ஷாக்காக இருக்கும். என்னது, நான் படைக்கப்பட்ட பொருளா? இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க வந்து இது பெரிய விஷயம் இல்லை சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இறை வார்த்தையை அறியாதவர்களுக்கு இது ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். எனக்கு இருந்தது. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில். உன்னோட செயல் எப்படி இருக்கிறது?
இன்றைக்கி எல்லாருமே நிறையா பேசுகிறோம். அது என்ன இப்படி பண்ணுறாங்க, என்னை பற்றி இப்படி புரணி சொல்லிட்டாங்கப்பா, தப்பு தப்பாக சொல்லிட்டாங்கப்பா. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? புரணி பேசுகிறதா ஃபுல் டைமாக இருக்குது. நம்ம புரணி பேசாத ஆளுகளே கிடையாது. எல்லாரை பற்றி பேசி முடிக்கிறோம். எப்போவுமே குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். நம்ம யாரையும் இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் நான் சொல்கிறேன், பாராட்டுற ஒரு அனுபவமே இல்லாமல் போயிடுச்சு. உன் ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா வீட்டை வச்சுக்குவப்பா, நீ நல்லா பொறுமையாக உன் பிள்ளைகளை நடத்துகிற, பரவாயில்லப்பா. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியல இன்னைக்கு. என்னத்த போ, இதுதான் நம்ம வாழ்க்கையாயிடுச்சு. அப்ரிசியேஷன், நன்றி சொல்லுதல், உற்சாகமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, புதிய காரியங்களை செய்வது, இது எல்லாத்தையும் விட்டாச்சு. புலம்பி தான் வாழ்க்கையை வாழ்கிறோம். செயல் படுமோசமாக இருக்கிறது. கடவுள் எதை பார்க்கிறாரா? செயலை பார்க்கிறார். நீ நம்பிக்கையோடு இருந்தீன்னா உன் முகமே பளபளன்னு நல்லா சந்தோஷமாக இருக்கணும். கடவுளை நம்புகிறேன்ப்பா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் அவர் பார்த்துக்கொள்வார் போ அப்படிங்கிற நிலையில் இருக்கணும் நீனு. ஆனால் எங்கே நம்ம ஆளுங்கள்லாம் அப்படி உட்காரும்போது கைகளை உயர்த்திங்க, அவ்வளோ சோகம் அப்புது போட்டுட்டு செயலில் இல்லை. நம்ம நினைக்கிறோம், ஆனால் செயல்களில் நினைப்பது ஒன்று, செயல்களில் ஒன்று. இதை நம்ம செயல்கள்லையும் கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் என்கிட்ட வந்த பொழுது இருளடைச்ச வாழ்க்கை. ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாடி பெரிய கதைகள் உண்டு. முதல்ல வந்தவுடனே நான் செஞ்ச காரியம், பழச விடு, கடவுள்கிட்ட வர நம்பிக்கையோட வா. இயேசு கிறிஸ்துவிற்குள் நீ வரும் பொழுது புதிய படைப்பாய் அவர் உன்னை மாற்றுவார். ஆமென். அதுதான் நடக்கும். உங்களோட நம்பிக்கைக்குள்ள வரும் பொழுது புதிய படைப்பு. பழச விடு, பழையன கழிந்தது அன்றோ அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதெல்லாத்தையும் விடு, புதுசாக நீ மாறுவ. நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நம்பிக்கையோட கடவுளை அறிஞ்சான்னா அவன் நியூ கிரியேஷன் தான் அவன். இன்றைக்கு ஏன் ஓல்டு கிரியேஷனை இங்கே உட்காந்து 1 மணி நேரம் கதை பேசுகிறோன்னா, நம்ம ஓல்டாகவே இருக்கிறோம், வளரவே இல்லை, மாற்றமே இல்லை. கோயிலுக்கு தெரியுது, பெற்றோர் துரத்தி விடுறாங்க, அவங்க நன்மை புது நன்மை வாங்கியிருப்பாங்க, வந்து பூசைக்குள்ளே வந்துட்டு போவாங்க. ஆனால் கடவுள் என்றால் யாருமே தெரியலன்னா செயல் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். தூங்க சொல்லும், ஃபோன் பேச சொல்லும், அரட்டை அடிக்க சொல்லும், குற்றம் கண்டுபிடிக்க சொல்லும், நன்றி இல்லாத தனம் இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இதுதான் நம்ம ஆக்ஷனில் இருக்கிறது. மாற்றணும். அது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகம் எங்கும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சின்ன போர்ஷன் தான் ஏத்திஸ்ட், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. மற்றவங்கெல்லாம் ஏதாவது ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டவங்க தான் இருக்கிறாங்க. அப்படித்தானே? ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறான், கடவுள் என்கிற ஒன்றை அவன் நம்புகிறான். சரிங்களா? உண்மையான தேவன் என்று சொல்லி, இவர் உண்மை, இவரிடத்துல ஒளி உண்டு, இவர் சொல்கிறத நம்ம கேட்டு நடந்தால் நம்மக்கிட்ட ஒளி வரும்னு நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் உலகத்தின் ஒளியாய் மாறி இருக்க வேண்டும். நமக்கு நம்பிக்கை குறைவுதான். ஏன்னா செயல்களில் இல்லை. நான் நம்பிக்கை நிறையா வச்சுருக்கேன். சில பேர் சொல்வீங்க, உங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது, நிறையா வசனமெல்லாம் தெரியும், நிறைய விஷயம் தெரியும், ஆனால் உனக்கு செயலில் இல்லை. செயல்பாட்டில் இல்லாததுனால, செயல்களில் காமிக்காததுனால உங்களிடத்துல அந்த ஒளி தங்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? செயல், த ஆக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உணர்வு சொல்கிறது எல்லாமே எல்லாருக்கும் புரிச்சுறது இல்லை. ஒரு தாய் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறா, பாயை சுருட்டி வச்சுட்டு பெட்டை சரி பண்ணிட்டு எந்திரி. இதை எத்தனை வருஷ காலம் சொல்கிறோம்? சொன்னதே தானே சொல்கிறோம். நம்ம கொடுத்துருக்க டிஃபன் பாக்ஸை கழுவிட்டு வா, நாரம் அடிக்குது, கழுவிட்டு வா, இதை எத்தனை காலம் சொல்கிறோம்? பிள்ளை கேட்குறது இல்லை. புரியுதுங்களா? ஏன் சொன்னதே திருப்பி சொல்கிறோன்னா, அங்கே உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத பொழுது எவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் முன்னாடி கடந்து போயிட்டே இருக்கோ, உணர்வு இல்லாததுனால அதை கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஞானம் தேவை. ஞானம் தேவை. ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஞானம் என்றால் யார்? கடவுள்தான் ஞானம். ஆமென். கடவுளை பற்றி கொள்வது தான் ஞானம். கடவுள்கிட்ட இருந்தாலே ஞானம் வந்துவிடும். இறைவார்த்தை வாசிக்க வாசிக்க ஒருவனுக்குள் கிடைப்பது ஞானம். ஆமென். ஒரு சிறிய உவமையை பார்க்க போகிறோம்.
மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 32. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பகுதி. இரு புதல்வர்கள் ஓமை. இப்போ ஆண்டவராகிய இயேசு இதை மக்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, எப்போவுமே பப்ளிக் ஃபோரத்தில் தான் அவர் உட்காந்து பேசுகிறார். நிறைய பொதுமக்கள் இருக்காங்க. அவர் எப்போ பேசுகிறாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே தேவாலயத்துலேருந்து ஒரு கூட்டமும் பரிசேயர்களும் எப்பவும் முன்னாடி நிற்கிறார். எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை இன்றைக்கு இயேசு அனுபவித்திருக்கார் தெரியுமா? கடவுளாகிய இயேசுவே கடவுளே வந்தார் இந்த உலகத்தில். அதை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. மேலும் இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் பரிசேயர்கள் நின்றுட்டு கேள்வியாக கேட்டாங்க. அவங்களுக்கு பதில் அடிக்கும்படி, இந்த மக்களுக்கு புரியும்படி இந்த ஓமையை அவர்கள் மத்தியிலே சொல்லுகிறார். அப்போ சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளான 4 வார்த்தை தான் இந்த ஓமை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பொட்டில் அடித்த மாதிரி இந்த விஷயம் புலப்பட வேண்டும். புரியுதா? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். 2 பேர், ரைட்டுங்களா? அவர் மூத்தவரிடத்துல போய் அப்போ எந்த பையன்கிட்ட சொல்கிறாரு? பெரிய பையன்கிட்ட, சரிங்களா? ஒரு மரியாதையோட அந்த பையன்கிட்ட ஒரு அன்போட, ரைட்டுங்களா? ஏன்னா மூத்தவன் பெரியவன் அப்படி சொல்லிட்டு, மூத்த பிள்ளைனா நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எதிர்பார்ப்போம், அப்படி தானே? பொறுப்போடு இருப்பான்னு சொல்லிட்டு மூத்தவர் இடத்துல போய் சொல்கிறாரு. அவனிடத்துல போய் சொன்னார், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்று சொன்னார். அப்பா, நீ போய் நம்ம திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யன்னு சொன்னார். அவன் மறுமொழியாக, நான் போக விரும்பல, நீங்கள் சொன்னால் நான் போகணுமா? எனக்கே 1000 வேலை இருக்குது, எனக்கே ஃபோன் பேசணும் நிறைய பேர்கிட்ட, என் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு வெளியே கூப்பிட்ருக்கா, இதே பொழப்போம் உங்களுக்கு, சும்மா நைங்காதம்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீனு, எனக்கு தூக்கமாக வருது, போ. நானே இப்போ தான் அக்கடான்னு உட்காந்துருக்கிறேன். சொல்கிறது இல்லையா நம்மளாம்? நம்ம வீடுகளில் நடக்கிற காரியம் தானே, சரிங்களா? எதை எடுத்தாலும் நம்ம போஸ்ட்போன் பண்ணிடுவோம். இந்த பையனை சொன்னால் விட்டேத்தியாக சொன்னான், ரொம்ப ரூடாக பதில் சொன்னான், ஒரு அகங்காரத்தோட, அதெல்லாம் நான் போக முடியாது அப்படின்னு சொன்னான். ஒரு ஆக்ரோஷம், ஒரு அகங்காரம், ஒரு ஆணவம், ஒரு கோபமான ஒரு பதில், விட்டேத்தியான பதில், பொறுப்பில்லாத பதில், இப்படி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அவன் நான் போக முடியாது அப்படின்னு சொன்னான். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு, இந்த வார்த்தையை தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். பிரைஸ் தி லார்ட். எண்ணத்தை மாற்றினா மட்டும்தான் ஆக்ஷனுக்கு வருது, செயல்பாட்டில் வருது. எண்ணத்தை மாற்றுவது என்ன தெரியுமா? ஒரு செகண்டுக்கு அப்புறம் யோசிக்கிறான், சி எதுக்கு நம்ம இவ்வளோ கோபமாக சொன்னோம், பாவம் தானே அப்பா, சும்மா போய் தோட்டத்தை பாருன்னு சொன்னார், எதுக்கு நம்ம கோப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் இப்படி ஒரு மரியாதை இல்லாமல் நம்ம பேசிடுறோமே, தப்பு தானே, அப்பாவுக்கு வேறு யார் உதவி செய்வா, நம்ம தானே செய்யணும். புரியுதா உங்களுக்கு? உணர்வு. நம்ம நிறைய நேரங்களில் உணர்வற்று இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் யோசித்து உணர்வை கொண்டு வந்தால் மன மாற்றம் ஏற்படும். பிரைஸ் தி லார்ட். உணர்வு வேணும் நமக்கு. ஏன் இப்படி சொல்கிறாங்க? உங்களை பற்றி யாராவது இப்படி தப்பாக சொன்னால் கூட சண்டைக்கு போய் நிற்காத. ஏன் அப்படி சொல்கிறாங்க யோசி. சரிங்க, சந்தோஷம், நீங்கள் எனக்கு சொன்னதுக்கு நன்றிங்க, அதை சொன்னினா நீ மாற்றிக்கொள்வாய், அப்படி தானா? அவன் எண்ணத்தை மாற்றினான். போகமாட்டேன்னு சொன்னேன், இல்லை பொறுப்பாக இருக்கணும், அந்த எண்ணத்தை மாற்றினான். அதனால் அவன் என்ன செஞ்சான்? மாற்றிக்கொண்டு வேலை செய்தான். எண்ணங்களில் மாற்றம் வேண்டும். இன்றைக்கி உணர்வு இல்லாமல் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. மனம் மாற்றம் வேண்டும். உணர்வு ஒரு மாற்றம் வேணும் நமக்கு. எவ்வளோ நாள் தான் நீங்கள் பைபிளே தூக்காமல், ஒரு தடவை கூட கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்காமல், நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், நான் எனக்கு இயேசுவை தெரியும்னு எவ்வளோ நாள் நீங்கள் பொய் சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளைய சொல்கிறீங்க, பரீட்சை வந்துருச்சு, காலங்கத்தால் படித்தா மார்க் வாங்கிடுவியா? அதான் 1 வருஷம் இருந்துச்சுல, நீ ஒழுங்காக புத்தகத்தை எடுத்து படிச்சியா? கேட்குறீங்களா இல்லையா? எல்லாம் கேளுங்க. நீ சாவறதுக்குள்ளே அப்போ இந்த புத்தகத்தை படிக்க வேணாமா? இதுதானே சிலபஸ்ஸு. இதை படித்து
என்னைக்கு நீ புரிச்சு, என்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்றி செயலில் காமிக்க போகிற? எதுவுமே வாசிக்காம செயல்களில் வராமல் நீ எப்படி பாஸ் ஆவாய்? இதான் கேள்வி இன்னைக்கு. நீ இறை வார்த்தையை அதிகமாக கேட்டு கேட்டு நீ அதிக ஜபத்துக்குள்ளே வந்து கடவுளை அரிச்சு கொண்டா தானே நீ பாஸ் ஆக முடியும். உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இன்னைக்கு இத்தனை கூட்டத்துக்கு நான் சொல்கிறேன், நான் எல்லாம் நல்லவன், நான் நம்மளை போல மிஞ்சின ஆள் இல்லை, நான் செத்தா பரலோகம் நீ நினச்சிருந்தீனா, உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், பரலோக கதவு அவ்வளவு சுலபமாக யாருக்குமே திறக்கப்படலை, யாருக்குமே திறக்கப்படுறதில்லை. வேத வசனங்களை அறிந்திருக்கிறவன், அதன்படி செயல்பட்டு இருக்கிறவன், இதை முதல்ல அறிஞ்சிருக்கணும். லேர்ன் த ரூல்ஸ். ரூல்ஸ் இங்கே இருக்கு. சட்ட புத்தகத்தை வாசிக்காம, சட்டம் என்னன்னு தெரியாம, அதன்படி நடக்காம ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாது. நீ இன்னும் தொடவே தொடாம இருக்கிற. பைபிளை தூக்குங்க, வாசிக்க ஆரம்பிங்க. கடவுளின் ஞானம் உங்களிடத்துல தங்கும். எங்கெங்கேயோ தேடாத, பதில் எங்கே இருக்குது, விளக்கு எங்கே இருக்குது, எனக்கு வெளிச்சம் வராதா, எனக்கு எங்கே லைட்டு கிடைக்கும், ஐயோ எனக்கு யாரும் இல்லையா, ஒருத்தராவது பதில் சொல்கிறீங்களா, ஐயோ என் கடன் பிரச்சனை இருக்கே, ஐயோ எனக்கு வேலை கிடைக்கலையா, ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்கே. தூக்கு முதல்ல கடவுளுடைய வார்த்தையை. ஆக்ஷனில் இல்லை. யாராவது ஒருத்தர், இல்லை நான் ரொம்ப ஆக்ஷனில் இருக்கிறேன் ஆனால் எனக்கு பைபிள் வாசித்ததில்லை. யாராவது ஒருத்தர் இருக்கியா, நான் வந்து செயல்பாடுகளில் கடவுளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் சிஸ்டர், ஆனால் நான் இன்ன வரைக்கும் பைபிள் படித்ததில்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். உங்களோட நான் தர்க்கம் செய்ய தயாராகிறேன். யாராவது இருக்கீங்களா? ஐயா தர்க்கம் செய்வாங்களா? அப்போலாம் நான் எந்திரிக்க மாட்டேன். ஆனால் அதே நீ வீட்டில் என்ன சொல்லிகிட்டு இருக்க, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், கடவுளுக்கு நான் நல்லவன்னு தெரியும் சொன்னீங்களா இல்லையா? உனக்கு வாசனமே தெரியாது, சட்டமே தெரியாது, நீ எப்படி கடவுளுக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்? நீ கடவுளை எப்படி சொல்கிற? நீ ஒரு சிலர் வந்து வீடுகளில் மனைவிமார்கள் இல்லாட்டி கணவன்மார்கள் வந்து கடவுள் மேலே பக்தியாக கோயிலுக்கு கிளம்புவாங்க. இறை வார்த்தை கேட்க போகிறேன், மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், அல்லேலியாவுக்கு போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. உடனே இன்னொன்று, அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குல, இதெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நல்லவங்களாக இருந்தாலே போதும், கடவுள் பரலோகத்துக்கு கூப்பிட்டுக்குவார். உனக்கே ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாத மக்கான உன்னே தான் கடவுள் பரலோகத்தில் கூப்பிடுறாருன்னா எல்லாரும் மக்காவே இருந்துட்டு போகலாமே, எல்லாரும் கோயிலுக்கே போகாமே இருந்துட்டு போகலாமே, கடவுள் உலகத்துக்கு வராமே இருந்துட்டு போயிருக்கலாமே. கரெக்டா? திருச்சபை என்ன முட்டாளா? 2000 வருஷமாக இத்தனை சாமியார்களை உருவாக்கி, இத்தனை கோயில்களை உருவாக்கி, இத்தனை ஃபேனை போட்டு உனக்கு பாடம் கற்பிச்சு கொடுக்குறதுக்கு முட்டாளா? நீ முதல்ல படிக்க ஆரம்பி, நீ முதல்ல மாற ஆரம்பி, உன் எண்ணத்தில் மாற்றத்தை கொண்டு வா. புரியுதா? மனிதர்களே நிறைய மாறணும். நீங்கள் கடவுள் அன்பை பற்றி சொல்லுகிறார், அடுத்தவங்க மேலேயே அன்பு காட்டுன்னு சொல்கிறாரு. எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஆக்ஷனில் இல்லாத ஒன்றை, செயலில் இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவர் அடுத்த மகனிடத்தில் போய் அப்படியே சொன்னார், அதே வார்த்தையை சொன்னார், ஐயா நீயாவது திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு வாயான்னு சொன்னார். அவன் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றான். என்ன ஒரு பவ்யம்! சரியா? ஓகேம்மா, நம்ம வீட்டில் நம்ம பிள்ளையெல்லாம் டேக்கா கொடுக்குதுல்ல, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வை. ஓகேம்மா, 1 மணி நேரம், 1 நாள் கழித்து திரும்பி வந்து பாரு, அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் செய்யாது. வார்த்தையில் சும்மா சொல்லிவிட்டு செயலில் அங்கே ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா? ஆனால் ஒருத்தன் முதல்ல வந்து நான் போகமாட்டேன்னு ரூடாக சொன்னான், ஆனால் அவன் என்ன பண்ணான்? மனம் மாறினான். நம்ம செய்கிறது தவறு அப்படின்னு நினச்சா அவன் போனான், இவன் என்ன பண்ண? அவன் போகவே இல்லை. ஆனால் பதில் சொல்லும் போது மட்டும் எப்படி சொன்னான்? நான் போகிறேன் ஐயா. இதில் வேற. அப்போது குலைவாக எல்லாரும் இன்றைக்கி பேச கற்றுக்கிட்டோமே ஒழிய செயல்களில் இன்றைக்கு இல்லை. அன்பார்ந்தவர்களே, செயல்களில்தான் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா என்று கடவுள் பார்க்கிறார். செயல்கள் ரொம்ப முக்கியம். எதை செயல்கள், என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் இயேசு இந்த உவமையை 2
2 வரியில் இந்த ஓமையை சொல்லிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறார், எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். ஏன்னா மனம் மாறி அவன் ஆக்ஷனில் அதை செய்தான். அப்போ அவர் சொன்னார், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர். நீங்கள் யாரெல்லாம் வெளியில் மோசமான மக்கள்னு சொன்னீங்களோ அவங்க கூட மனமாற்றமாகி கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து செயலில் காமிச்சு பரலோகம் போயிடுவாங்க. ஆனால் நான் செய்கிறேன்னு சொல்லி கோயிலுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு போகிறோம்ல நம்முடைய ஜனமே, நான் ஞாயிற்றுக்கிழமையானா போயிடுவேன், நான் டெய்லி பூசிக்கு போயிடுவேன், நான் டெய்லி ஒரு ரோசரி சொல்லிடுவேன், அதனால் கடவுள் என் கூடவே இருக்கார். ஆனால் ஒரு வார்த்தையும் தெரியாது, நம்ம வாழ்க்கையில் வந்து அன்பு காமிச்சது கிடையாது, பிறர் அன்பு கிடையாது, உதவி செஞ்சது கிடையாது, நன்றி சொல்லுதல் கிடையாது, ஒரு அபிமானம் கிடையாது, அன்பு காட்டுதல் கிடையாது, பொறுமையே கிடையாது, ஒரு புரணி பேசாத ஒரு நாள் கழிகிறது கிடையாது. ஆக்ஷனில் எதுவுமே இல்லாதவங்க கடவுளை காண்பதே இல்லை. யார் இதில் கடவுளை பிரியப்படுத்தினாங்கன்னு கேட்கும் போது மூத்தவர் என்று சொல்லுனாங்க. அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வரி தண்டுவோரும் விலை மகளிரும், அன்றைக்கு அவங்க தான் அவுட்காஸ்ட், இவங்கெல்லாம் மோசமான ஆட்கள், வீட்டுக்குள்ளே ஏற்றாத அப்படின்னு சொல்லப்பட்டவங்க தான் ஆண்டவர் அன்றைக்கி சொல்கிறாரு அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னாரு. ஏன் தெரியுமா? ஒரு இடத்துல நின்று கேட்குறாங்க, மனம் மாறுறாங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய செயல்களை ஆண்டவர் தேடுகிறார். முழங்கால் படியிடுவோமா? அந்த மூத்த மகன் போல நம்ம நிறைய நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறோம், வன்மத்தோடு இருக்கிறோம், அன்பு இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட என்ன திரும்ப எதிர்பார்க்கிறாரு? மன மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறார். ஆமேன். நான் நிறையா மாறணும் ஆண்டவரே, என்னுடைய செயல்பாடுகளில் மாறணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? வெறும் மியூசிக் மட்டும் போடலாம். கண்களை மூடி. அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ உம்முடைய ஓமை 2000 ஆண்டுகள் கழித்தும் எங்களிடத்திலும் வந்திருக்கிறது. நாங்கள் மூத்த மகனை போல மனம் மாறி உணர்ந்து கொண்டு எங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் நாங்கள் மாறப்போகிறோமா, அல்லது பொறுப்பில்லாதவர்களாய் தொடர்ந்து வாழப்போகிறோமா? அன்புள்ள தகப்பனே, என்னிடத்தில் செயல்பாடுகள் இல்லாமல் இருக்கிறது, என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய இறை வார்த்தையை நான் தேடி தேடி வாசித்து உணர்வோடு இருக்கக்கூடிய உள்ளத்தை, விருப்பத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைக்காய் போராடுகிற உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் உம்முடைய வார்த்தையை கேட்க ஓடி எழுந்து வந்து நிற்கும்படி என் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. என் கோபம், என்னுடைய வன்மம், வைராக்கியம், மன்னிக்க முடியாத தன்மை, சோம்பேறித்தனம் எல்லாவற்றையும் மாற்ற என் உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. என் பொறுப்புகளை உணரச் செய்யும். ஒரு தாயாக நான் இருந்தால் என் பிள்ளைகளுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தகப்பனாக இருந்தால் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வை, இன்றைக்கு ஒரு மன மாற்றத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதோ பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற தியாகங்கள், வலிகள், அவர்களுடைய கவலைகள் அனைத்தையும் நீக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ இந்த உலகத்தின் மாயையிலே சிக்கியிருக்கிறீர்கள். மனமாற்றத்தை வேண்டுங்கள். இதோ
ஆண்டவரிடமிருந்தே அனைத்து நலன்களும் வரும். அவருடைய வார்த்தையே என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். அவருடைய வார்த்தை தான் எனக்கு வெளிச்சம். அந்த வார்த்தையை நான் அதிகமாய் தேட எனக்கு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு இளைஞனும் இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறட்டும் அப்பா, என்னுடைய செயல்ல அந்த மாற்றம் வரட்டும். எனக்கு தாழ்மையான ஒரு உள்ளத்தை எனக்கு தாருங்க. உமக்காய் ஓடக்கூடிய ஒரு உள்ளத்தை தாருங்க. என்னுடைய வாழ்க்கையில ஒளி இல்லாமல் இருக்கிறதே, ஒரு வெளிச்சத்தை தாருங்க ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் இந்த ஸ்தலத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவர். இதோ அந்த ஒளி உங்கள் மீது இறங்குவதாக. இதோ அவருடைய ஞானம் உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இறங்குவதாக. ஒரு மன மாற்றத்தின் ஆவியை இதோ இந்த ஸ்தலத்திலே அவர் அருள்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே மன மாற்றத்தின் ஆவி, பரிசுத்த அக்கினியின் ஆவி இறங்குவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இதோ தீமைகளை உடைத்து வெளியே வருகிற உணர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. எத்தனையோ வருட காலங்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பற்றிய உணர்வை இதோ இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களுடைய மன கண்கள், இதோ உள்ளத்தின் கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. இதோ ஆண்டவராகிய இயேசு சொல்லவில்லையா, உன்னுடைய கல்லாலான இருதயத்தை எடுத்து போட்டு, ஆம், கல்லாலான இருதயத்தை வைத்திருக்கிறோம். அது உணர்வற்றதாய் இருக்கிறது, பழைய வாழ்க்கையிலே உழண்டு கொண்டு இருக்கிறது. நம்மை நாமே நல்லவர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த கல்லான இருதயங்கள் இன்றைக்கு உங்களை விட்டு வெளியேறட்டும், உங்களை விட்டு வெளியேறட்டும். சதையாலான இருதயத்தை உனக்குள் பொருத்துவேன் என்று சொன்னார். இதோ இன்றைய நாளில் கேளுங்க, சதையாலான இருதயம், புதிய இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதோ சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் கல்லாலான இருதயத்தை எடுத்து போட்டு சதையால் உள்ள இருதயத்தை நீர் பொறுத்தினீர். இதோ இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்களுக்கு முன்பாக ஒளியை எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையை கூட நீங்க மாற்ற முடியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையும் அந்த உணர்வில்லாத தன்மையிலிருந்து மாறட்டும் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே செயல்களிலே உம்மை பிரதிபலிக்க நான் எழுந்து வருகிறேன் சுவாமி. என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு, பொறுமை, நிதானம் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. என் வீட்டிற்குள்ளே சமாதானம் வரட்டும் சுவாமி. இருளெல்லாம் அகன்று போகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும் சுவாமி. இதோ உம்முடைய வல்லமை என் மேலும் என் குடும்பத்தார் மேலும் இந்த வேளையில இறங்கட்டும் சுவாமி. அக்கினியாய் நீர் இறங்கி தொடுவீராக, தொடுவீராக. உம்முடைய அக்கினி என் மீது இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ உங்களுக்குள் ஒரு புதிய ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு அனுப்புவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இதோ இன்றைக்கு ஒரு மாற்றம், செயலிலே என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆவியானவர் இதோ எனக்குள் வந்திருக்கிறார் என்று விசுவசிங்க. விசுவசிக்கிறவன் தான், நம்புகிறவன் தான் பேர் பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் இன்றைய வேளையிலே நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லுங்களா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறுகிறது, நான் செயல்ல காமிக்க போறேன், நான் செயலில் மாற்றமடைய போகிறேன் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென்.